ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கோபிநாத் திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஒர்க்காக வந்த ஆம்பிளிஃபையர் தான். இது 5.1 டால்பி டிடிஸோட வந்த ஆம்ப் தான். இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு அவர் வந்து 5.1 டிரான்சிஸ்டர் மாடல் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இது ஃப்ரண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெட்டல் கேபினெட்டு தான், மெட்டல் ஷீட்டு தான். அதில் வந்து நம்ம எல்இடி வந்து எல்லா கண்ட்ரோலுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பென்ட்ரைவ் போர்டு முதல் கொண்டு எல்லாமே புதுசு. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து லைட்டுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது ஆக்ஸ் யூஎஸ்பி, இது 5.1 2.1க்கான சுவிட்சு. ஒரு வியூ மீட்டர் ஒன்று கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் வியூ. இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா டால்பி டிடிஎஸ்க்கான டிகோடர் FT003 வெர்ஷன் 1. இது பழைய மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கோஆக்சில் வேலை செய்யாது, HDMIயும் ஆப்டிக்கல் மட்டும் வேலை செய்யும். நான் உங்களுக்கு HDMIயில் போட்டு செக் பண்ணி காட்டுறேன். ஐசின்னு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் சென்டருக்காக STK4141 தான் 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டர் சப்வூஃபரு. அடுத்து சுவிட்சிங்காக பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு ஓன் சர்க்யூட் போட்டு சுவிட்சிங்காக ரிலே போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சக்தியோட 5.1 ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 24024 5 ஆம்பியரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேபினெட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்த கஸ்டமரோடது, அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்க எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா புது பொருள் தான். அதாவது STK ஐசி, ஹீட் சிங்க்கு, ப்ரோலாஜிக்கு, அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், டால்பி டிடிஎஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான். டால்பி டிடிஎஸ் மட்டும் கோஆக்சில் மட்டும் ஒர்க் ஆகாது, ஆப்டிக்கல் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஆப்டிக்கலும் HDMI ஒர்க் ஆகும். நான் HDMIயில் டிவிலேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு HDMIயில் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சவுண்ட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட சேர்த்து இந்த ஒரு 2 பேருக்கு கொண்டுட்டேன். என்னங்க பயமுறுத்துறீங்க? ஸோ சென்டர் மட்டும் இதனால நமக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சரவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர் டீல் சொல்லிடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டுக்காக ஒரு 6 இன்ச்சும், லெஃப்ட் ரைட்டுக்காக ஒரு 6 இன்ச்சும், அதே மாதிரி சென்டருக்காக ஒரு 6 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் 12 JBL தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் செக் பண்ணுறனால இது 3 மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3லேயே எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு வீட்டுக்கு இதுவே பக்காவாக போதுமான ரிசல்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டால்பியில் தான் ஒர்க் ஆகுது. செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு PCM இல்லாமல் டால்பியோட லைட் வந்து எரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ HDMI தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவியில் HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6800 தரேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. கேபினெட்டும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் பழசு, மீதி எல்லாமே உள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே புதுசு. சப்வூஃபருக்காக வந்து பார்த்திங்கன்னா ONIC தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட் சரவுண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுவிட்சிங் சர்க்யூட் வந்து ஓனாக போட்டது. ஸோ சக்தியோட ப்ரோலாஜிக் போர்டு, யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இது முழுசாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். இந்த ஆம்போட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6800 ரூபா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமே நம்ம உயிரோட இருக்கணும் தான்
உயிரை எடுக்கிற இடத்துல நாம தான் இருக்கணும். இங்க அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றது மட்டும் செய்யணும். நான் பேசிட்டு இருக்கேன். இங்க மட்டும் தான் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சுதான் திரும்பி வர முடியும். Just push it. சுழிக்காதே இயங்காமல் போய் வளைக்காதே இடிந்தேன் நான் சாய்வே அடியே சிரிக்காதே இன்றே உடனே ஐயோ நெடியாதே எழுதே விழதே ஒரு ஊசி முனை வழியே உயிரை வழியே சத்தம் அழுகாத நீயும்